ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட வயிற்றில் போய் வந்து செரிமானம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது கரெக்டான நேரத்தில் செரிமானமாகி சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் உடலை விட்டு போயிடணும். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை உங்களுக்கு நல்ல வாயில் சுவைச்சு உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுது அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக செரிமானம் ஆகிடும். அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அது கலோரி வேல்யூன்னு மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, நான் 12 மணி ஆனால் சாப்பிட்ருவேன், 8 மணி ஆனால் சாப்பிட்ருவேன். நிறைய நம்ம வயசானவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தா தெரியும், அவங்க கரெக்டாக டைம் பார்த்து வந்து சாப்பிடுவாங்க. பட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பசிச்சா சாப்பிட்டா கரெக்டு. நம்மளுடைய வயிறு பசியை சொல்லுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றது கரெக்டு. பிரச்சனை என்னன்னா, அவங்க வாதா டாமினன்ட் பீப்புள்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து வேலையில் தான் அதிகமான கவனம் வந்து இருக்கும். இல்லை அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பசி வரும், அந்த உணர்வு பிரெயினுக்கே போகாது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை அப்படின்றது இருக்கு வரும். அதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அது கரெக்டான முறையில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றதும் கேள்வி இருக்கு. ஆமா. ஸோ ப்ராப்பரா நீங்க சாப்பிடாம விட்டீங்கனாலுமே வந்து அல்சர் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா. இப்போ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட வயிற்றில் போய் வந்து செரிமானம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது கரெக்டான நேரத்தில் செரிமானமாகி சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் உடலை விட்டு போயிடணும். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு காஃபி இல்லை ஏதாவது ஒரு பிஸ்கெட், அது கூட அதே மாதிரி வந்து மதியான சாப்பாடும் சரி பெரும்பாலும் வந்து நல்ல ஸ்பைஸியாக வந்து சாப்பிட்றோம், இல்லைன்னா வந்து பேக்டு ஐட்டமாக சாப்பிட்றோம். ஸோ அதே போல் ஈவினிங்கும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ். நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் அந்த ஃபுட்டு ஓகேயாக இருந்தாலும் கூட தப்பான டைமில் சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்கள் உடம்புல அப்போது செரிமானத்துக்கு தேவையான அந்த ஜூஸஸ் ப்ராப்பராகவே வராது. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் தான் அது பீக்குக்கு போகும். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நைட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் உங்கள் வயிற்றில் அந்த ஃபுட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே சாதத்தை தண்ணியில் போட்டு வைக்கிறீங்க, காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய நுரை வந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறீங்க, உங்கள் வயிற்றில் இருக்கிறது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஆசிட், அதோட pH பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2. அதில் அந்த உணவு ரொம்ப நேரம் தேங்கிச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன் வரும். ஸோ அது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கோசல் லேயரை ஒரு பாதிப்பு உண்டாக்குது அப்படின்னா அதனாலேயும் நிறைய பேருக்கு அல்சர் வரலாம். ராங் ஃபுட் சாய்ஸஸ் இன் ராங் டைம் கண்டிப்பாக அல்சர் வரும். இப்போ நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்கல்ல மேம். ஸோ வந்து ஒரு சிலரால் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கவே முடியாது. நான் எப்படியும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஜங்க் ஃபுட்டுமே அதே டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னா அது எப்படி கரெக்டான வேலை எடுத்துகிட்டு போகிறது மேம்? இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்கள் உண்மையிலே ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னா அது உங்கள் உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகணும். உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் உங்கள் வயிற்றுக்கு போகணும். அப்படி தான் ப்ராசஸ்ஸே. நீங்கள் எந்த ஜங்க் ஃபுட்டையாவது டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடன்னு சாப்பிடுவீங்க. அந்த ஜங்க் ஃபுட்டையே வந்து நீங்கள் ஒரு சில வகையான சிப்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், அதை வாயில் போட்டாலே நாக்கில் சுறுசுறுன்னு இருக்குது, வாயோட உள்பகுதியெல்லாம் விறுவிறுப்பாக மாறுது. அதை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மேலே வாயில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாயில் புண்ணு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நபர்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த உணவு அப்படிங்கிறது வந்து வெறும் உங்களுடைய டேஸ்ட் பட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்கள் பிரெயினுக்கு அது திருப்பி திருப்பி எடுக்கணுங்கிற ஒரு அடிமைத்தனத்தை கொடுக்குற மாதிரி தான், அடிக்ஷனை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபுட்டை நீங்கள் வந்து எடுத்து ஹெல்த்தியாலாம் இருக்கவே முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேஜில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரே விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை உங்களுக்கு நல்ல வாயில் சுவைச்சு உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுது அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக செரிமானம் ஆகிடும். அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அது கலோரி வேல்யூன்னு மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்முடைய மருத்துவத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடணுன்னா நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலுமே அது உங்கள் உடம்புக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணுது. அதுக்கு ஈக்குவலான விஷயங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுனால தான் நமக்கு அந்த வழக்கமே உருவாச்சு.
நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டையே நல்லா டேஸ்ட் பண்ணி உங்கள் உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களால் 2க்கு மேலே சாப்பிட முடியாது. அப்படி வேணால் நீங்கள் சாப்பிடலாம். பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. இன்னொரு கொஸ்டினுமே எனக்கு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, பசிக்காம நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து இந்த டைம்ல கரெக்டா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ஹெல்தியா இருக்க முடியுன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஸோ 2ல எதை எடுத்துக்கிறது, அது எப்படி ப்ராப்பரா ஹெல்தியா எடுத்துட்டு போறது அப்படின்ற டவுட் இருக்கு எனக்கு. ஆமாம், இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து என்னென்னா, நான் 12 மணி ஆனால் சாப்பிட்ருவேன், 8 மணி ஆனால் சாப்பிட்ருப்பேன். நிறைய நம்ம வயசானவங்க வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தா தெரியும், அவங்க கரெக்டாக டைம் பார்த்து வந்து சாப்பிடுவாங்க. பட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பசிச்சா சாப்பிட்டா கரெக்டு. நம்மளுடைய வயிறு பசியை சொல்லுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றது கரெக்டு. பிரச்சனை என்னன்னா, நிறைய சமயங்களில் நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கிறோம். ஒரு தாகம் எடுக்குதுனாலும் பசின்னு வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பசிக்காது, அது வந்து மைண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் பசிங்கிறதே நாம் எப்படி இன்டரப்ட் பண்ணுறோங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆனால் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கிறாங்களே மேம், அது கரெக்டாக மேம்? அது அவங்களால தவிர்க்க முடியல. அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியல, இல்லை உங்கள் மேலதிகாரிகிட்ட ஒரு திட்டு வாங்குறீங்க, உங்களால் வெளியே காமிக்க முடியாது. அப்போது நீங்கள் போய் ஒரு நல்ல ஸ்வீட்டாக ஒன்று சாப்பிட்றீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சிப்ஸ் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு டோபமைன் கிடைக்கும். நீங்கள் ஏதோ வந்து செஞ்சு முடிச்சிட்ட மாதிரியோ, இல்லை ஏதோ நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயங்களை வந்து செஞ்சுட்ட மாதிரியான ஒரு இமேஜினேஷனை உங்களோட பாடி கொடுக்கும். அதனால் அங்கே வாங்கின திட்டை நீங்கள் இங்கே வந்து சாப்பாட்டில் தான் நீங்கள் வந்து காமிப்பீங்க. பட் இது வந்து ஒரு ஈட்டிங் டிஸார்டர் தான். அங்கே பிரச்சனைனா அதை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஒருவேளை அதை நம்மளால் சரி பண்ண முடியாத விஷயமா இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணும். ஸோ நம்ம ஃபுட்டில் போய் நம்ம அதை போடுறோன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி அதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதே பார்க்குறோம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ ஒரு சாக்லேட், எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ ஒரு காஃபி குடிக்கிறது. இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸா வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க, ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க. பட் இது எல்லாமே வந்து மைண்டோட ஒரு தப்பான ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு நம்ம வேறு விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டு என்ன சொல்லுது அப்படிங்கிற, நம்ம மைண்ட் சொல்கிற எல்லா விஷயமே கரெக்ட் கிடையாது. நீங்கள் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். காலைல 5 மணிக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம், நேற்று கூட நீ சரியாக தூங்கலை, முந்தின நாள் கூட சரியாக தூங்கலை, இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன வேலை செய்ய போகிறோம், அந்த வேலையை இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கரெக்டாக 8 மணிக்கு தான் திரும்பி எந்திரிப்பீங்க. ஸோ அப்போ அது சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி தான். ஸோ வயிறு பசின்னு சொல்கிறத நம்ம நிறைய சமயங்களில் தண்ணி தாகத்துக்கான காரணமாக இருக்கும், இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கிறதுக்கான காரணமாக இருக்கும், இல்லை நீங்கள் சாப்பாட்டில் கரெக்டான நியூட்ரிஷன் எடுக்காமல் இருப்பீங்க. இப்போ ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்துக்கிறீங்க, ஃபைபர் கம்மியாக எடுத்துக்கிறீங்கன்னா அதையுமே உங்களுடைய உடம்பு வந்து பசி மாதிரி தான் சொல்லும். நீங்கள் அந்த மாதிரி ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக இல்லாமல் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அடிக்கடி பசி வரும். இன்னொரு கண்டிஷனையும் நிறைய பேர் பார்க்கணும், எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் மேம் எனக்கு அடுத்த கொஸ்டினே இருந்தது. என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. கேட்டா வந்து எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு இப்படியே பழகிருச்சு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளால அப்படி இருக்கணும்னு நினைச்சா கூட இருக்க முடியல. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வாதா டாமினன்ட் பீப்புள்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து வேலையில் தான் அதிகமான கவனம் வந்து இருக்கும், இல்லை அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பசி வரும், அந்த உணர்வு பிரெயினுக்கே போகாது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பசி உணர்வே தெரியாது. இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க. அதனால தான் பசி வந்தாலே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த 2 இடத்துலையுமே பிரச்சனையாக தான் முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு பசி உணர்வு தெரியாது. மற்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரியும். ஒரு கவலையில் இருக்காங்க, என்னை வந்து திட்டாங்க, எனக்கு பசியே இல்லை, இல்லை ஒரு இது ரொம்ப காமனாக இருக்கும். இப்போது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு திருவிழாவோ இல்லை வந்து ஒரு திருமண நாளோ அன்றைக்கி பெரும்பாலும் அவங்களுக்கு பசிக்காது. அதுவே ஒரு துக்கம் நடந்த இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து பசிக்காது. நார்மலான ஒரு மைண்ட் செட்லேயும் இதே மாதிரியான மனநிலை, எப்போவுமே ஒரு பதட்டமாக இருக்கிறது, இல்லை எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்குது, அவங்களுக்கு பசி உணர்வு வரும். அவங்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பிரெயின் சொல்லணும், ஆனால் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பசிங்கிற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. ஸோ பசி வந்தால் சாப்பிட்றதே நார்மலான இருக்குது பீப்புள்ஸ். ஸோ மற்றவங்க கொஞ்சம் டைமுக்கு நம்ம கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுத்துக்கிறத நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பசி வந்தால் தெரியும், என் மைண்டு சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறவங்க
பசி வந்தால் சாப்பிடலாம். இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு அல்சர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ஹெல்த் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. மெயினாக அவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா எனக்கு பசியே தெரியலை, எனக்கு சாப்பாடு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரீசன்ட் டேஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேறு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். வயிற்றில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இல்லை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது அப்படின்னா தசைகள் பலகீனமாகிடும். அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பலகீனமாகிறதுனால ரொம்ப வந்து அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்யணுங்கிற ஒரு விருப்பமே இருக்காது. இந்த ஃபுட்டில் உண்டாகக்கூடிய விருப்பமும் நம்ம வேலையில் உண்டாகக்கூடிய விஷயமே வந்து எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நபராகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தசைகளும் பலகீனமாக இருக்கும். இதனால் அவங்களோட எனர்ஜி லெவல் எப்போவுமே டவுனாக இருக்கும். ஒரு பர்சன் வந்து இப்போ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாலே போதும், அல்சர்னு இல்லை வேறு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? முதல் விஷயம் என்னென்னா காலையில் எழுந்தவுடனே காஃபி குடிக்கிறது. இதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஆனால் காஃபி குடித்தாலுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. காஃபி வந்து நீங்கள் பால் சர்க்கரை கலக்காமல் குடிச்சிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் ஓகே. ஆனால் நாம் எப்படி குடிக்கிறோம்? நல்ல திக்காக பால், காலையிலே சுகர், அது மட்டும் இல்லாமல் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி காஃபி வந்து ஈவன் ஃபேட்டி லிவருக்கு நல்லது, உங்களோட எனர்ஜி லெவலை வந்து இன்டியூஸ் பண்ணும். பட் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காஃபி மார்னிங் எழுந்தோடனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறோம். காலைல எழுந்தோடனே ஒரு காஃபி எடுத்துப்பாங்க. அப்போ தான் என்னால் வேலை செய்யணும். இது நிறைய வீட்டில் அம்மாக்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி. காலையில் ஒரு காஃபி, 8 மணிக்கு ஒரு காஃபி, 11 மணிக்கு ஒரு காஃபி, மத்தியானம் தான் லஞ்சே எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அல்சர் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அல்சர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து வெண்பூசணி வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முட்டைக்கோஸ் வந்து வயிற்றில் அல்சரை வந்து சரி செய்யும். நிறைய வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முட்டையோட வெண்கரு இதுவும் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும். மணத்தக்காளி கீரை இது எல்லாமே நம்ம வந்து உணவில் எடுத்துக்கலாம். ஸோ அல்சர் வரக்கூடாது இல்லை நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஸோ மார்னிங் காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் புல்லிங் ரெகுலராக பண்ணுங்கள். ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு 2 முறையாவது எடுத்துக்கோங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்து எடுத்துக்கோங்க. நைட்டில் சீக்கிரமாக தூங்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அல்சர் வர்றவங்கள நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அதில் வந்து சின்ன மாற்றம் வந்தால் கூட அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே போல் ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க திருப்பி. இவங்க டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இங்கே பிரெயினில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா வயிற்றில் தான் வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். வயிற்றில் ஸ்டிமுலேட் பண்ணி, ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு உருவான ஒரு சிஸ்டம் நம்ம சொல்லலாம். ஸோ அங்கே நிறைய ஆசிட் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, ஆனாலும் எப்போவுமே பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், கோபப்பட்டுட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அல்சர் இருக்கும். அதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.